கற்பித்தல் வேண்டும். நாடகம் என்பது உலக நிகழ்ச்சிக்கும் காட்டும் கண்ணாடி. சிரிக்க தெரிந்தவனே மனிதன். சிரிப்பு என்பது ஓர் உணர்வின் வெளிப்பாடு. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது பழமொழி. சிரிப்பித்தால் எத்தனை அசப்படு சிரிப்பு, ஆணவ சிரிப்பு, நையாண்டி சிரிப்பு, சிரிப்புக்கு நகை கொடுத்தாலே நகைச்சுவை. அது அத்தகைய நகைச்சுவையை வெளிப்படுத்த உங்களை மகிழ்விக்க வருகிறார்கள் என் பள்ளி மாணவ செல்வங்கள். இல்லை மன்னா. நீங்கள் கவனித்தீர்களா? பாடு பாடி தோயும் ராஜாதி ராஜர் ராஜ கம்பீரர் ராஜ மார்த்தாண்டர் கிருஷ்ணதேவராயர் வரார் வரார் வரார். இப்பொழுது கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் மங்கை என்று மணிக்குருவனை நினைவுகிறாயே. குரு துங்கனை விட்டு விட்டாரையா? என குரு துங்கனை விட்டு விட்டானா? எங்கே ஆளை எங்கே ஆளை? அமைச்சரே எங்கே உங்கள் ஆளை? மன்னா மறந்து வீட்டிலே வைத்திருக்கேன் மன்னா. பாருமையா ரகல பாண்டி. இதெல்லாம் தங்களுக்கு எப்படி தெரியும்? நானும் நல்லா உட்படும். மன்னா சற்று கலைப்பாக இருப்பீர்கள். இந்தாங்கள் சூசு குடிங்கள். லூசா? மன்னா லூஸ் அல்ல, சூசு சூசு. சூசா? ஆமாம், சற்று கலைப்பாக இருக்கிறது. சரி சரி அமைச்சர்களே, இன்று என்ன விவாதம்? மன்னா, நாம் நாட்டில் பல பிரச்சனை தலைவிரித்து ஆடுகிறது மன்னா. தலைவர்த்து ஆடுகிறானே, இழுத்து கட்ட வேண்டியதானே? ஓஹோ, அருமை அருமை. அப்படி என்ன பிரச்சனைகள் மன்னா? கொசு தொல்லை. அடுத்ததாக தண்ணீர் பிரச்சனை மன்னா. மன்னா, அடுத்ததாக விலைவாசி ஏற்றம். மன்னா, அடுத்ததாக பெண்கள் மீதான வன்கொடுமை போன்ற பல பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது மன்னா. என்னது, நம் நாட்டில் இத்தனை பிரச்சனைகளா? ஆமாம் மன்னா. முதலாவதாக கொசு தொல்லையை ஒழிக்க அமைச்சர்களே கூறுங்கள் உங்கள் கருத்தை. மன்னா, கொசு தொல்லை ஓடி ஒழுங்கு கொண்டால் என்ன? அப்படியே ஒரு பானையிலிருந்து அடித்தால் என்ன? ஓஹோ, அருமை அருமை. மன்னா, கொசுவை பிடித்து நசுக்கி விட்டால் என்ன? அப்படியே உடைப்பிடித்து நசுக்கி விட்டால் என்ன? ஓஹோ, அருமை அருமை. மன்னா, கொசுவை அறையில் போட்டு அடைத்தால் என்ன? அப்படியே உன்னை அறைந்தால் என்ன? மன்னா, ஊர் முழுவதும் கொசு மருந்து அடித்தால் என்ன? அதை உன் முகத்தில் அடித்தால் என்ன? ஓஹோ, அருமை அருமை. கொசு தொல்லையை ஒழிக்க வரி கொடுங்கள் என்றால் வளர்க்க வரி கொடுங்கள். யார் அங்கே? யாரடா அங்கே? வணக்கம் அண்ணா. வணக்கம். அழைத்து வாருங்கள் தெனாலிராமனை. அப்படியே ஆட்டு மன்னா. தெனாலிராமன் வருகிறார் வருகிறார் வருகிறார். வணக்கம் அண்ணா. நாங்கள் அழைத்ததற்கான காரணம்? பாருங்கள் தெனாலிராமன், நம் நாட்டில் கொசு தொல்லை அதிகரித்து விட்டது. அதை ஒழிப்பதற்கு கூறுங்கள் உங்கள் கருத்தை.
பார்த்து கொண்டவன இது மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அங்கதான் போ. இளைஞர் அமைச்சர் அல்லவா? சற்று யோசிக்க வேண்டிய சிந்தனைதான். இப்படி செய்தாங்க வீட்டின் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைப்பவர்களுக்கு அன்லிமிட்டட் டேட்டாவும் போட்டி போனும் பரிசாக வழங்குமாறு அறிவியுங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. ஓஹோ அருமை. ஆமத்து நாடாமா, இந்த நல்ல கலைவருக்கு கேட்க மறந்து விட்டேன். 7 மணிக்கு சேர்த்து தாமதமாக வந்தேன். அது ஒன்றுமில்லை மன்னா. ஒரு 3 வயது குழந்தை அழுது கொண்டிருந்தது. அதை சமாதானப்படுத்துவதற்குள் போர் ஆகிவிட்டது மன்னா. ஒரு சிறு குழந்தை அழுகை கூட நான் நிறுத்த முடியவில்லையா? இன்றைய சூழலில் ஒரு குழந்தையின் அழுகை நிறுத்துவது மிகவும் கடினம் மன்னா. இப்போது நான் அந்த குழந்தை போல் நடிக்க போகிறேன். நீங்கள் என் அழுகை சரி செய்யுங்கள் பார்க்கலாம். எனக்கே சவாலா? அதற்குள் குழந்தையாகவே மாறிவிட்டானா? தங்கம் இல்ல, செல்லம் இல்ல. மன்னா, எவ்வளவு அழகான குழந்தையை கொஞ்சுகிறீர்கள். நீ சற்று அமரமையா. இந்த குழந்தை பழம் சாப்பிடு. மீண்டும் என்ன அழுகிறாய்? எனக்கு பானை வேணும். பானை வேண்டுமா? யாரங்கே? யாருடாங்க? வணக்கம் அண்ணா. வணக்கம். குழந்தைக்கு ஒரு பானை எடுத்து வாருங்கள். அப்படியே ஆட்டும் அண்ணா. அண்ணா பானை. பானை வந்து விட்டது. மீண்டும் அழுகிறாய். எனக்கு யானை வேணும். யானை வேண்டுமா? யாரங்கே? யாருடாங்க? வணக்கம் மன்னா. வணக்கம். குழந்தைக்கு நம் பட்டத்து யானை அழைத்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. என்ன இது யானை? ஐ யானை. பானை வந்து விட்டது. யானை வந்து விட்டது. இப்பொழுது சமாதானமாய் விட்டியா? மீண்டும் அழுகிறாய். பானைக்குள் யானை போகும். என்னது? பானைக்குள் யானை போக வேண்டுமா? எழுதுறாமா? என்னால் முடியவில்லை. ஆம், எப்படி இந்த சிறு குழந்தை அருகில் எழுதினாய்? கூறுகிறேன், இப்படி வாருங்கள். ஐ, பானைக்குள் யானை வந்து விட்டது. சபாஸ் அம்மா, சபாஸ். நீ சிறந்த விகடகல்வி என்பதை நிரூபித்து விட்டாய். நன்றி. மன்னா, உங்களை பக்கத்து நாட்டு அரசர் விளையாட அழைக்கிறார். எங்கே? எங்கேடா? இதோ செல்போனில். கொடுங்க. நாடு நல்லா ஊர்படும். வணக்கம் அண்ணா. தங்களை காண பிரபலமான டுபாக்கூர் கம்பெனி உரிமையாளர் வந்துள்ளார் மன்னா. வர சொல்லுங்கள். அப்படியே ஆட்டும் அண்ணா. கேம் விளையாட கூட நிம்மதி இல்லை. என்னது? ரோஸ் ராஸ்டா? அமைச்சர்களே, இவர் என்ன புரிகிறார் என்று உங்கள் யாருக்காச்சும் புரியுமா? எனக்கு தெரியும் அண்ணா. என்ன புரிகிறார்? எனக்கும் புரியாது அண்ணா. ஓ, வணக்கம் புரிகிறார்களா? சரி சரி, சூடாக கட்டி பால் இருக்கிறது, குடிக்கிறீர்களா? சூடாக பச்சை பட்டு இருக்கீங்கன்னா என்ன வேணாம் குடிக்கிறோம்ண்ணா. ஓ, வேண்டாமா? சரி சரி, வந்த விஷயத்தை கூறுங்க. சாச்சா வேட்டி சோச்சா. ஏகவே ஊகவே சீகவே ஈகவே ஏகவே. என்ன புரிகிறார்கள்? நம் நாட்டில் 5G மொபைல் அறிமுகப்படுத்தினாங்களா? ஓ, 5G மொபைலா? என்னை வேணா அறிமுகப்படுத்தணும். அவங்க வர வேண்டியது 5 வீடுமாண்ணா. சாச்சா சீக்கியோ சிப்பியா சோச்சா. ஊகவே. ஓ, நன்றி கூறுகிறார்களா? ஆமாம் அண்ணா. சரி சரி. மன்னா மன்னா என்ன
என் பிள்ளை நிலைமையை பாருங்கள். மன்னர் என்பவர் எத்தனை பிரச்சனைகளைதான் சமாளிப்பார். கூறு. ஐயோ, இந்த பரிதாப நிலைமை ஏன் கேட்கிறீர்கள்? இரவும் பகலும் ஓயாமல் செல்போனில் விளையாடியதால் அவள் மனநிலை பாதித்து விட்டது மன்னா. அப்படியா? இந்த செல்போன் என்ன நடந்தது? அமைச்சர்களே, கூறுங்கள் உங்கள் கருத்தை. இலவசமாக வரும் இன்டர்நெட் செய்தால் என்ன? அப்படியே அவரை துரத்தி விட்டாருல்ல? மன்னா போனத்தை குப்பை போட்டார் என்ன? அப்படியே ஒரே மாதிரி குப்பையை போட்டாரு என்ன? ஓஹோ, அருமை அருமை. அண்ணா உன மொபைலை நிறுத்த முடியுமா? சற்று கடினம்தான். யார் அங்கே? யாருடா அங்கே? வணக்கம் அண்ணா. வணக்கம். அழைத்து வாருங்கள் தெனாலிராமனை. அப்படியே ஆட்டும் அண்ணா. ஏன் தெனாலிராமன், நாங்களே கருத்தை கூறுகிறோமே. உங்கள் கருத்தா? அது சிந்திக்க சிரிக்க நாங்கள் கூறிய கருத்தை அவர் அப்படி இல்லை. தெனாலிராமன் தெரிய போலவே அவன் வந்த பிறகு உமக்கே புரியும். தெனாலிராமன் வருகிறார் வருகிறார் வருகிறார். மீண்டும் பிரச்சனையா? வணக்கம் அண்ணா, நாங்கள் அழைத்ததன் நோக்கம். வாருங்கள் தெனாலிராமா. நம் நாட்டு இளைஞர்கள் செல்போனால் கீழறிகிறார்கள். அதை ஒழிப்பதற்கு கூறுங்கள் உங்கள் கருத்தை. நம் மாணவர்கள் மிக முக்கியமானவர்கள். அவர்கள் தான் நம் எதிர்கால தூண்கள். முதலாவதாக பெற்றோர்கள் தங்கள் செல்போனை குழந்தைகளுக்கு கொடுப்பதை தடுக்க வேண்டும். அடுத்ததாக குழந்தைகள் கண்ணால் பார்ப்பதை அப்படியே செய்யும் ஆற்றலுடையவர்கள். எனவே பெற்றோர்கள் வீட்டில் அதிக நேரம் தொலைக்காட்சியிலும் தொலைபேசியிலும் நேரத்தை செலவழிக்காமல் தங்கள் குழந்தைகளுடன் உண்பது, விளையாடுவது போன்ற நேரத்தை செலவழிக்க வேண்டும். இந்த சூழலில் போன் இல்லாமல் இருப்பது கடினம்தான். உங்களால் முடியுமா அண்ணா? சற்று கடினம்தான். சபாஷ் ராமா, சபாஷ். நீங்கள் எங்களை மட்டுமல்ல அனைவரின் கண்களையும் திறந்து விட்டார். மொபைல் போனை எப்படி அளவாக பயன்படுத்தி குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்பதை நம் இந்திய தேசிய பெற்றோர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். இதுவே என் கட்டளை. என் கட்டளையை சாசனம். எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கியதற்கு மிக்க நன்றி மன்னா. நன்றி. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, நீங்க நல்லா பண்றீங்களா? நாலு சப்பாத்திகள் திரிந்து கொண்டு வேண்டாம். கிடப்பு